ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களோடு. இன்னைக்கு கண்ணை பற்றி பார்ப்போம். கண்ணுக்கு எபிரே மொழியில் ஆயின். ஆயின் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று கண்ணு, இன்னொன்று ஊற்று. இந்த கண்ணு தெளிவாக இருக்கணும்னா சரீரத்தின் ஒவ்வொரு பாகத்தில் ஊற்று வரக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் அது கண்ணு தான். கண்ணுக்குள்ளே தண்ணி வந்து கொண்டே இருக்கும். இந்த கண்ணில் ஊற்று வத்தி போனால் குருடாயிருவாங்க. கண்ணுக்குள்ள ஈரம் இருக்கணும். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கண்கள் கண்ணீரூற்றுமானால். அப்போ கண்ணுக்குள்ளே என்ன இருக்கணும்? கண்ணீரூற்று இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி அழுது எவ்வளோ நாள் ஆச்சு? தாங்க முடியாத பிரச்சனை வந்தால் அப்போ ஒரு சொட்டு கண்ணீர் விடுவோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கணும். உங்கள் கண்ணில் இருக்க ஊற்ற அதை அவருடைய பாதத்தில் ஊற்றுங்க. யெகோஷுவானுடைய பாதத்தில் ஒரு ஸ்திரீ கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்தால், தன்னுடைய தலைமுடியினால் அதை துடைத்து கொண்டிருந்தாள். நம்ம கண்களில் கண்ணீர் வர வேண்டும். அப்போதான் அந்த கண்ணுக்கு நல்லது. அந்த கண்ணு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கண்ணை பற்றி ஒரு ஆலோசனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.